ஓகே, கிரீன்ஸ் தியரமில் இருக்கிற கடைசி சம் சர்க்கிள் தான். சர்க்கிள் அப்படின்ற ஒரு சம் தான் ஒரு கடைசி சம். இதை போட்டால் கிரீன்ஸ் தியரம் முடிஞ்சிடும். அதாவது கியூப், ரெக்டாங்கிள், ஸ்கொயர், ட்ரையாங்கிளுக்கு அப்புறம் நமக்கு சர்க்கிள் தான் இருக்குது. சரியா? இப்போ பாரு, நமக்கு நான் ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் தான் போட போகிறேன். உங்களுக்கு கிரீன்ஸ் தியரமோட ஃபார்முலா தெரியல. இன்டகரல் சி எம்டிஎக்ஸ் ப்ளஸ் என்டிஒய் இஸ் ஈக்குவல் டு double integral over r nx minus my dx into dy. கரெக்டா? இப்போது நான் இதில் ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் போட போகிறேன். கவனி, எல்ஹெச்எஸ்க்கு நான் என்ன இது என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு? சர்க்கிள் தானே கொடுத்துருக்காங்க. அப்போனுடைய ஆக்சிஸில் சர்க்கிளில் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். இங்கே ஆர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னா அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு √1. அப்போ ஆரும் 1 தான். அப்போட ரேடியஸ் 1 தான். சரியா? இப்போது எல்ஹெச்எஸ் எப்படி ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா, எல்ஹெச்எஸ் மொத்தம் இங்கே மொத்தம் எல்ஹெச்எஸ் எடுத்துக்கணும். அதாவது என்னது? இன்டகரல் சி எக்ஸ் மைனஸ் 2y டிஎக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் டிஒய். இது மொத்தத்தையும் எடுத்துக்கணும். லிமிட் எந்த லிமிட் எடுத்துக்கணும் அப்படின்னா 0 to 2π எடுத்துக்கணும். சரியா? ஏன் 0 to 2π? இது இந்த ஃபார்மேட்டில் தான் போடணும். சரியா? லிமிட் 0 to 2π எடுத்துக்கணும். ஏன்னா இப்போ இங்கே பாரு, இங்கே 0லேருந்து ஆரம்பிக்குதுன்னா ஃபுல் ரொட்டேஷன் 360 டிகிரி இல்லை, 360 டிகிரி தான் 2π. ஓகேவா? அப்போ 0லேருந்து 360 தானே லிமிட்டு. அப்போ 0லேருந்து 2π தான் லிமிட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு எக்ஸ் மைனஸ் 2y டிஎக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் டிஒய். இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, சர்க்கிளுக்கு மட்டும் என்ன பண்ணணும்னா, எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் காஸ் தீட்டா போடணும், எங்கெல்லாம் ஒய் இருக்கோ அங்கே சைன் தீட்டா போடணும். அப்படியே பண்ண மாதிரி என்ன பண்ணணும்? எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டிஎக்ஸு, காஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ், அதான் சைன் தீட்டா இருக்குது. அப்போ சைன் தீட்டா இன்ட்டு டி தீட்டா. நெக்ஸ்ட்டு ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டிஒய், சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் தீட்டா, தீட்டா டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டி தீட்டா. அதாவது எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ காஸ் தீட்டா போடணும், எங்கெல்லாம் டிஎக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் எங்கெல்லாம் டிஎக்ஸ் இருக்கோ மைனஸ் சைன் தீட்டா டி தீட்டா போடணும். ஒய் இருக்க இடத்துல சைன் தீட்டா போடணும், டிஒய் இருக்கிற இடத்துல காஸ் தீட்டா டி தீட்டா போடணும். இப்போ நான் போடுறேன் பாரு. இன்டகரல் 0 to 2π எக்ஸ் இருக்கா, எக்ஸுக்கு பதிலாக காஸ் தீட்டா மைனஸ் 2, ஒய் இருக்க பதில் என்ன போடணும்? ஒய் இருக்க இடத்துல சைன் தீட்டா போடணும். நெக்ஸ்ட் டிஎக்ஸ் பதிலாக என்ன போடணும்? மைனஸ் சைன் தீட்டா டி தீட்டா போடணும். சரியா? நெக்ஸ்ட் ப்ளஸ் எக்ஸ் டிஒய். எக்ஸ் என்னது? காஸ் தீட்டா. டிஒய் என்னது? டிஒய் காஸ் தீட்டா டி தீட்டா. சரியா? இப்போ இங்கே பாரு, இன்டகரல் 0 to 2π மைனஸ் சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா. மைனஸ் இங்கே வந்துடும், காஸ் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா, காஸ் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இது கூட இதை மல்டிப்ளை பண்ணுமா? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 2 சைன் இன்ட்டு சைன், சைன் ஸ்கொயர் தீட்டா. ஓகேவா? இதுக்கு டி தீட்டா ப்ளஸ் காஸ் இன்ட்டு காஸ், காஸ் ஸ்கொயர் தீட்டா டி தீட்டா. சரியா? இப்போ என்ன பண்ணோன்னா, இந்த இன்டகிரல் இங்கே எல்லாத்துக்கும் பிரித்து எழுதிடணும். நான் எழுதுகிறேன் பாரு. அதாவது இதுக்கும் பிரித்து எழுதணும், இதுக்கும் எழுதணும், இதுக்கும் எழுதணும். அதாவது 0 to 2π இங்கே மைனஸ் இருக்குல்ல, அந்த மைனஸ் வெளில போட்டுக்கிறேன். காஸ் தீட்டா சைன் தீட்டா டி தீட்டா. இதுக்கு பிரிச்சுட்டேன்னா நெக்ஸ்ட் இதுக்கு பிரிக்கணுமா? 2 கான்ஸ்டண்ட்டாக வெளில போடு. 2 கான்ஸ்டன்ட் 0 to 2π சைன் ஸ்கொயர் தீட்டா டி தீட்டா. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதுக்கும் லிமிட் கொண்டு வந்துடணும், இன்டெக்ரல் கொண்டு வந்துடணும். 0 to 2π காஸ் ஸ்கொயர் தீட்டா டி தீட்டா. சரியா? இப்போ என்ன அப்படின்னா, இந்த 3 இன்டெக்ரலையும் சால்வ் பண்ணுறதுக்கு 3 மெத்தட் இருக்குது. அதுதான் இந்த சர்க்கிளில் இருக்கிற பெரிய விஷயமே. என்னென்னா, உன்னுடைய காஸ் தீட்டா காஸ் 2 தீட்டா இருக்குல்ல, காஸ் 2 தீட்டா அதுக்கு ஒரு 3 ஃபார்முலா இருக்குது. ஓகேவா? சரி, இப்போதைக்கு இங்கே வேண்டிய ஃபார்முலா மட்டும் நான் எழுதிக்கிறேன். காஸ் 2 தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 - 2 சைன் ஸ்கொயர் தீட்டா, இல்லைனா 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1. அதே இந்த மாதிரி காஸ் 2 தீட்டாக்கு 2 ஃபார்முலா இருக்குது. சரியா?
நம்ம சைன் ஸ்கொயர் தீட்டாவை டைரெக்டாக இன்டகிரேஷன் பண்ண முடியாது, காஸ் ஸ்கொயர் தீட்டாவே டைரெக்டாக இன்டகிரேஷன் பண்ண முடியாது. அதனால நம்ம என்ன பண்ணிக்கிறோன்னா இதோடைய ஃபார்முலா வச்சு இதை பிரிக்கணும். இங்கே சைன் ஸ்கொயர் தீட்டா இருக்கா, அதே மாதிரி இங்கே காஸ் ஸ்கொயர் தீட்டா இருக்கா, இப்போ இதை மாதிரி பிரிக்கணும். இப்போ நான் இந்த ஃபஸ்ட் இது எடுத்துக்கிறேன். காஸ் 2 தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் தீட்டா. ஓகேவா, எனக்கு இது சைன் தானே வேணும், இதை அங்கே அனுப்புகிறேன், இந்த காஸ் 2 தீட்டாவை அங்கே அனுப்புகிறேன். அப்போ என்ன வரும், 2 சைன் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1, இது அங்கே போனால் என்ன வரும், மைனஸ் காஸ் 2 தீட்டா. எனக்கு சைன் ஸ்கொயர் தீட்டா தான் வேணும். ஓகேவா, அப்போ அந்த 2 அங்கே அனுப்பிடுறேன். அப்போ சைன் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் 2 தீட்டா டிவைடட் பை 2. இதுதான் எனக்கு சைன் ஸ்கொயர் தீட்டாவோட ஃபார்முலா. இதை எடுத்துகிட்டு போய் நான் இங்கே அப்ளை பண்ணணும். அப்போ என்ன கிடைக்கும் பாரு, இதை சால்வ் பண்ணுறது வேறு மெத்தட் அது நான் சொல்கிறேன். ஓகேவா, ப்ளஸ் 2 என்ன கிடச்சிது, இன்டகரல் 0 to 2 பை சைன் ஸ்கொயர் தீட்டாவோட ஃபார்முலா என்னது, 1 மைனஸ் காஸ் 2 தீட்டா பை 2. அப்போது 1 மைனஸ் காஸ் 2 தீட்டா டிவைடட் பை 2 டி தீட்டா ப்ளஸ். இப்போ இதுக்கு கண்டுபிடிக்கணும்ல, அதுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும், அடுத்த ஃபார்முலா என்னது எனக்கு, அதாவது காஸ் 2 தீட்டா இஸ் ஈக்குவல் டு 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1. எனக்கு காஸ் ஸ்கொயர் தீட்டா தான் வேணும், அப்போ அதை அங்கே அனுப்பு. அப்போது 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் காஸ் 2 தீட்டா ஆயிடுமா. இந்த 2 அங்கே அனுப்புனா காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் காஸ் 2 தீட்டா டிவைட் பை 2 ஒரு ஃபார்முலா கிடச்சிடுமா. புரியுதா, அப்போ இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூவை இங்கே அப்ளை பண்ணணும். சரியா, எவ்வளோ வந்து நமக்கு காஸ் ஸ்கொயர் தீட்டா 1 ப்ளஸ் காஸ் 2 தீட்டா பை 2. அப்போது லிமிட் இன்டெக்ரல் 0 to 2 பை காஸ் 2 தீட்டா, காஸ் ஸ்கொயர் தீட்டா எப்படி எழுதலாம், 1 ப்ளஸ் காஸ் 2 தீட்டா டிவைடட் பை 2 டி தீட்டா. சரியா, இப்போ இந்த ரெண்டு எப்படி எழுதணுன்றது புரிஞ்சிச்சா. இது இம்பார்ட்டண்ட் என்ன அப்படின்னா, உனக்கு இன்டெக்ரல் காஸ் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா டி தீட்டா இருக்கா. இது எப்படி பண்ணணும்னா, இப்போ பாரு, சைனோடைய டிஃப்ரென்சியேஷன் தானே காசு, அதே மாதிரி காசோடைய டிஃப்ரென்சியேஷன் தானே சைனு. இந்த மாதிரி இதோடைய டிஃப்ரென்சியேஷன் இங்கே இருக்கிறதோ இல்லை இதோட டிஃப்ரென்சியேஷன் இங்கே இருக்கிறதோன்ற மாதிரி இருந்தால் அங்கே எந்த மெத்தட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று டீன்னு அசியூம் பண்ணிக்கணும். நான் இந்த சைன் தீட்டாவை டீன்னு எடுத்துக்கிறேன், அதாவது லெட் டி இஸ் ஈக்குவல் டு சைன் தீட்டா. ஓகேவா, திருப்பி இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். அப்போ டிடி இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், காஸ் தீட்டா டி தீட்டா. கரெக்டாக, இப்போ இங்கே இதை மாடிஃபிகேஷன் பண்ணு, 0 to 2 பை தானே லிமிட்டு, மாடிஃபிகேஷன் பண்ணு 0 to 2 பை. இங்கே பாரு, சைன் தீட்டா நம்ம என்னென்ன அசியூம் பண்ணியிருக்கோம், டீன்னு அசியூம் பண்ணியிருக்கோமா. அப்போ இங்கே டீன்னு வருமா, காஸ் தீட்டா இன்ட்டு டி தீட்டா, காஸ் தீட்டா இன்ட்டு டி தீட்டா என்னது, டிடி. சரியா, இப்போ இங்கே பாரு, டி இன்ட்டு டிடி, டீக்கு பவர் 1, அப்போ அதை டிஃப்ரென்ஷியேட் இன்டகிரேஷன் பண்ணால் டி ஸ்கொயர் பை 2 லிமிட் 0 to 2 பை. சாரிப்பா. ஓகேவா, இப்போ அங்கே பாரு, நம்ம டி என்னன்னு போட்டிருக்கோம், டி வந்து சைன் தீட்டா. அப்போ இது என்ன வரும், சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை 2, அதுக்கு லிமிட் என்னது 0 to 2 பை. உங்களுக்கு நல்லாவே தெரியும், சைன் 2 பை 0, சைன் 0 0, அப்போ இந்த மொத்த டேர்ம் என்ன வரும், 0 தான் கிடைக்கும். அப்போ இது 0 ப்ளஸ் 2 இதெல்லாம் வந்துடும். ஓகேவா, இப்போது இதை பாரு, இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண, அப்போ என்ன கிடைக்கும், சரி இன்டகிரேஷன் பண்ணோம், இந்த 2 கேன்சல் ஆயிருமா. அப்போ பாக்கி என்ன இருக்கும், 0 to 2 பை 1 மைனஸ் காஸ் 2 தீட்டா டி தீட்டா ப்ளஸ் லிமிட் 0 to 2 பை 1 ப்ளஸ் காஸ் 2 தீட்டா, இங்கே 1/2 வெளில போட்டுக்கிறேன், டி தீட்டா. ஓகேவா, ஓகே. இப்போ நம்ம இதை இன்டகிரேஷன் பண்ணலாமா. இங்கே பாரு, வித் ரெஸ்பெக்ட் டு டி தான் இன்டகிரேஷன் பண்ணோம். இங்கே பாரு, இங்கே 1 dx தான் எக்ஸ்ன்னு எழுதுவல்ல, இங்கே 1 தீட்டான்னு இருக்குது, அப்போ தீட்டா தான் இன்டகிரேஷன் மைனஸ் காஸ் 2 தீட்டாவுடைய இன்டகிரேஷன் என்ன வரும், காஸோட இன்டகிரேஷன் அது சைனா, அப்போ என்ன வரும், சைன் 2 தீட்டா வருமா. இங்கே தீட்டா பதிலாக 2 தீட்டா இருக்குது. ஓகேவா, தெளிவாக புரிஞ்சுக்கோ. இதை காஸோடைய இன்டகிரேஷன் சைன் தீட்டாவா, 2 தீட்டா இருக்கிறதுனால 2 தீட்டா. டிஃப்ரென்சியேஷனில் செயின் ரூல் படிச்சிருப்பேன். இங்கே 2 தீட்டா இருந்தால் என்ன பண்ணுவேன், இந்த 2 எடுத்து முன்னாடி போடுவல, அது டிஃப்ரென்சியேஷனில்.
இன்டகிரேஷன் டிஃப்ரென்ஷியேஷனுக்கு அப்படியே ஆப்போசிட்டில். அப்போ அந்த 2வை இங்கே டிவைட் பண்ணி எழுதணும். லிமிட் 0லேருந்து 2π. ஓகேவா? புரியுதா இல்லையா? நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 1/2. நெக்ஸ்ட் அதே மாதிரி டி தீட்டா 1 இருக்குது. அப்போ தீட்டா ப்ளஸ் திருப்பி காஸ் 2 தீட்டாவோட இன்டகிரேஷன் தான் வரும். காஸோட இன்டகிரேஷன் சைன் 2 தீட்டா 2 தீட்டா. இந்த 2 டிஃப்ரென்ஷியேஷனாக முன்னாடி வரும், இன்டகிரேஷன்னா கீழே வரும். இப்போ லிமிட் 0 to 2π. ஓகேவா? இப்போது நெக்ஸ்ட்டு இங்கே பாரு, அப்பர் லிமிட் அப்ளை பண்ணிருக்கு என்ன வரும்? 2πனா இங்கே 2π வருமா? இங்கே பாரு, இது என்னது? இது சைனு. சைன் 2πயும் 0, சைன் 0வும் 0. அப்போ இது வராது. ஓகேவா? லிமிட்டில். அதே மாதிரி இங்கே பாரு, சைன் 2πயும் 0, இதுவும் 0. அப்போ என்னவாயிரும்? இந்த இது வராது. அப்போ இங்கே தீட்டா மட்டும்தான் இருக்கா? ப்ளஸ் இங்கே 1/2 இருக்குது, இங்கே தீட்டா இருக்குது. தீட்டாவில் அப்ளை பண்ண என்ன ஆகும்? 2π கிடைக்குமா? அப்போ இந்த 2 இந்த 2 கேன்சல். அப்போ என்ன வரும்? 3π. அதாவது 2π + π. எத்தனை பை கிடைக்குது? 3π கிடைக்குது. இதுதான் உன்னுடைய LHS. சரியா? இப்போ RHS பார்க்கலாம். இப்போ RHS பாரு. என்னது? இந்த ஃபார்முலாவில் M என்ன வந்தது? M என்னது உன் கொஷின் படி? x - 2y தானே M. n என்னது? nx-ஆ? my பண்ணணும், nx பண்ணணும். nx பண்ணால் 1 வரும். my பண்ணால் என்ன வரும்? வித் ரெஸ்பெக்ட் டு yக்கு x பண்ணால் 0 -2 வந்துடும். yயோட இன்டகிரேஷன் 1, டிஃபரன்ஷியேஷன் 1. இப்போ -2 கிடைக்குமா? என்ன பண்ணும்? nx - my தானே பண்ணணும். nx என்னது? 1 மைனஸ் my என்னது? -2. அப்போ என்ன வரும்? +3 வருமா? இது எங்கே போடணும்? டபுள் இன்டகிரல் r nx - my என்னது? 3 dx dy. இந்த 3 வெளில போடலாமா? இப்போ 3 டபுள் இன்டகிரல் ஓவர் r dx dy. இந்த மாதிரி கவனி, சர்க்கிளில் உனக்கு இந்த மாதிரி dx × dy வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. இங்கே வேறு எதுவும் இருக்கக்கூடாது, வெறும் dx × dy வந்துருச்சு அப்படின்னா இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஏரியா ஆஃப் சர்க்கிள்னு சொல்லுவாங்க. வெறும் dx dy தான் வரணும், இங்கே வேறு எதுவும் வரக்கூடாது. ஒய்யோ எக்ஸோ வேறு எதுவும் புதுட்டம் வரக்கூடாது. இந்த மாதிரி இருந்தால் இதை ஏரியா ஆஃப் சர்க்கிள்னு சொல்லுவாங்க. ஏரியா ஆஃப் சர்க்கிள் ஃபார்முலா என்னது? πr². இங்கே ரேடியஸ் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க? நான் என்ன சொல்லியிருந்தேன்? ரேடியஸ் 1ன்னு சொல்லியிருந்தேன்ல. இப்போ 1 அப்ளை பண்ணு. 3π1². ஆன்சர் என்னது? 3π. இதுதான் LHS = RHS. இதுதான் சர்க்கிள். சரியா? நல்லா தெளிவாக பார்த்து போடு. ஓகே.